இந்த சிவபூசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நமக்கு பூசை பண்ணி வழிகாட்டியவள் பிராட்டி. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவ கொழுந்து ஏலவார் குழலி காஞ்சி மாநகரிலே வழிபாடு செய்து காட்டினாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான், முருகப்பெருமான், அப்புறம் இந்திராதி தேவர்கள், யானை, எறும்பு, ஏன் கழுத கூட சிவ பூஜை பண்ணிருக்கு, நாய் சிவ பூஜை பண்ணிருக்கு. கரம் என்றால் கழுத சிவ பூஜை பண்ண கோயில் சோழ நாட்டிலே கரவீரம். ஆகையினாலே சிவபூசை என்பது இன்றியமையாது. சிவபூசை இல்லாத ஊர், சிவாலயம் இல்லாத ஊர், திருநீர் பூசாத நெற்றி, அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் சபிக்கிறது பிரகத் ஜாபாலம் என்கிற உபநிடதம்